அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் புதிதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான குணநலன்களை பற்றி பார்க்கலாம். புரட்டாசியில் பிறந்தவர்கள் அறிவு மற்றும் திறமையுடன் கூடிய ஞானமிக்கவர்களாக இருப்பாங்க. புரட்டாசி மாதத்தில் புதன் வீடான கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் புரட்டாசி மாதம். அதனால் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் நிறைய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொள்வார்கள். மேலும் தெய்வீகத்தன்மை கொண்ட மாதமாக புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சிறப்பான அறிவு கூர்மையும் செல்வ வளமும் பெற்றவர்களாக இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பாங்க. ஆனாலும் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக இவங்க இருப்பாங்க. புதன் அறிவுக்கான கடவுளாக விளங்குறதுனால புரட்டாசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை அனைத்து நூல்களையும் கற்று மிகவும் அறிவாளிகளாக விளங்குவார்கள். நிறைய படிக்கலைனா கூட புத்திசாலிகளாகவும் எளிதில் எதையும் சாமர்த்தியமாக கையாளக்கூடியவர்களாகவும் இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் இருப்பாங்க. மற்றவர்களால் இவர்களின் மனதை அறிய முடியாது. ஆனால் மற்றவர்களின் மனதை இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக அந்த ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். நிறைய படிக்கலைனாலும் விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்வார்கள். அனுபவ அறிவும் நிறைய இருக்கும் இவங்கக்கிட்ட. அதோட ஒருவரோட கருத்தை கற்பூரம் போல மிக கச்சிதமாக கரெக்டாக புரிஞ்சுக்கிறக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இவர்கள் வீட்டில் செல்வம் இருக்கோ இல்லையோ புத்தகங்கள் அதிகமாக இருக்கும். புத்தகத்தை படித்து தேவையானதை மனப்பாடம் செய்யாமல் அதோட உட்கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. புரட்டாசியில் பிறந்தவங்க எதையுமே தெளிவாக பேசி தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள். நேர்மையான அணுகுமுறை சிலருக்கு ஒத்து வராது. இருந்தாலும் இவர்கள் சாமர்த்திய குணம் படைத்தவர்கள். அதன் மூலம் இவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களோட குணத்தால் சிலருக்கு எளிதில் பகையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சூரியன் சனி பலமாக இருந்தது அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் இவங்க இராணுவம் போலீஸ் துறை இந்த மாதிரி துறைகளில் தலைமை பதவிகளை கிடைக்கப்பெறுவார்கள். படிப்பறிவோடு சிறந்த அனுபவ அறிவு இவங்களுக்கு கை கொடுக்கும். இவங்களுக்கு தலைமை பதவி தேடி வரும். புத்திசாலித்தனம் கொண்ட இவர்கள் மூளையை உபயோகித்து ஜெயிப்பார்கள். கலைத்துறையில் சிறப்பானவங்களாக இருப்பாங்க. கற்பனை சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. எழுத்து துறையில் எழுத்தாளர்களாகவும் இருப்பாங்க. சினிமா துறையில் ஜெயிப்பாங்க. பத்திரிகை துறையில் இவங்களுக்கு கால் பதித்து வெற்றி பெறுவார்கள். அது மட்டுமின்றி நகைக்கடை, ஜவுளித்துறை இவைகளிலும் இவங்களுக்கு சிறப்பான லாபம் தரக்கூடிய தொழிலாக அமையும். நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறதுனால எதையுமே விட்டு கொடுக்கும் தன்மை இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால இவர்களை சுற்றி நண்பர்கள் அதிகம் பேர் இருப்பாங்க. இவங்க காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த துறைகளில் முக்கியமான பொறுப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் அவங்களோட குழந்தைகளால் சிறப்பான பாக்கியம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பார்கள். குரு சனி இவங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா குழந்தைகளால் ஏற்றம் பெறுவார்கள். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையை மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இவர்கள். இவங்கக்கிட்ட இருக்கிற சில குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையாகவே புத்திசாலித்தனம் இருந்தும் ஒரு லட்சியத்தை மனதில் நினைத்தால் அதை முடிக்க இறுதி வரை இவங்க போராட மாட்டார்கள். இவர்களுக்குரிய திறமை இவர்களுக்கே தெரியாமல் போய்விடுவதுதான் பெரிய குறை இவங்களுக்கு. அதாவது இவர்கள் சந்தேக குணம் சற்று இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புதனோட ஆதிக்கம் பெற்ற புத்திசாலிகளான புரட்டாசி மாதம் பிறந்தவர்களோட குணநலன்களை பற்றி நாம் பார்த்தோம். தற்போது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் நட்பு வட்டாரத்தில், உறவினர்கள் வட்டாரத்தில் புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மிக்க நன்றி.